வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம் சார், முதலமைச்சர் உதவி மையத்திற்கு வரவேற்கிறேன். என் பேர் ரஞ்சித் ராஜ். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? சார் வணக்கம் சார். இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துடலாம் சார். ஓகே. ஆமாம் சார். அதாவது அதிமுக ஆட்சியில் 2017 நடந்துச்சு, 19 நடந்துச்சு, 21 நடந்துச்சு அதிமுக ஆட்சியில். இது டிஎம்கே ஆட்சியில் இது நான் வரைக்கும் நடத்தலாம், இப்போதான் நடத்திருக்காங்க. அதே மாதிரி போஸ்டிங் இன்க்ரீஸும் பண்ணவே கிடையாது. போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் எங்கள் ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு விழுகும். ஓகே. அதே மாதிரி பாருங்க, தமிழ் எலிஜிபிள் கொண்டு அதுல 80,000 பேர் இதாயிட்டாங்க. அந்த 80,000 பேர்ல வீட்டுக்கு 4 பேர் வச்சாலும் உங்களுக்கு எத்தனை 3 லட்சம் ஓட்டு லாஸ் ஆகுது. புரியுதாங்க சார்? ஆமா. 3 லட்சம் ஓட்டு லாஸ் ஆகுது. அதுல என்னன்னா, அதிமுக ஆட்சியில 3 தடவை எக்ஸாம் நடந்து கிட்டத்தட்ட 7,000 8,000 போஸ்டிங் 5 வருஷத்துல போட்டிருக்காங்க. ஆனா டிஎம்கே ஆட்சியில இது நான் வரைக்கும் நடத்தவே இல்லை, இப்பதான் நடத்திருக்காங்க. அது இருக்கிற போஸ்டிங்காவது ஃபுல் பண்ணியிருக்கணும். பாதி மட்டும் காவாசி மட்டும் அறிவிச்சுட்டு அதையும் ஃபுல் பண்ணல. அதாவது படிச்சவங்களுக்கு டிஎம்கே ஆட்சியில் எப்பயுமே மரியாதை கிடையாது சார். நீங்கள் சிஎம் சார்ட்டியா சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிங்க சார். ஏன்னா படிச்சவங்களுக்கு டிஎம்கே ஆட்சியில் எப்பயுமே மரியாதை கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட பிஜியில் மட்டும் 6,000 போஸ்டிங் 8,000 போஸ்டிங் கிடக்கு. அதில் பாதியாவது ஃபுல் பண்ண எவ்வளோ வச்சு 4,000 போஸ்டிங் ஆச்சு. அதில் காவாசி கூட ஃபுல் பண்ணல. இப்ப 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டு எழுதியிருக்கோம். 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்ல ஓட்டு வீட்டுக்கு 4 பேர் வச்சாலும் ஓட்டு 8 லட்சம் ஓட்டு டிஎம்கே லாஸ் ஆகுது. ஏன்னா எப்பயுமே டிஎம்கே அவருக்கு தலைவர் கலைஞர் இருக்கும்போது வாத்தியார் டீச்சர்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு. ஆனா ஸ்டாலின் சார் அவர் எந்த ஒரு படிச்சவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. புரியுதாங்க சார்? புரியுது சார், சொல்லுங்க சார். சார் அதாவது போஸ்டிங் வெறும் 1996 தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட டெம்பரரி டீச்சர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவங்கள போட்டு விட வேண்டாம் சார். சரி.